வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். டெய்லி இட்லி தோசைன்றது நமக்கே போர் அடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கேப்சிகனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை திருவி வச்சுருக்கேங்க. இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கேப்சிகம், கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாங்க. தேவையான அளவு மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பருங்க சேர்த்துட்டு மசாலா பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கேஸை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு கலக்கிடலாங்க. இது பண்ணுறதுக்கு நான் இப்போ 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் ரவை, அப்புறமா ஒரு 1/4 கப் தயிர் தாங்க சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் உப்பு போட்டிருக்கனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்ம மாவுக்கு கலக்கிறது மாதிரி தோசை சுடுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக தோசை சுடுற அளவு பதத்துக்கு வந்துட்டுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. நான் கொஞ்சமாக நெய் ஹீட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தோசை சுடுற மாதிரியே ஊற்றிக்கோங்க. சுற்றி நெய் ஊற்றிக்கோங்க. சீக்கிரமாக கருகிருங்க. அதுக்கு தான். அவ்வளோதாங்க. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் தாங்க வச்சுக்கிட்டே. இதை வெறுமனையாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய்.